மாநிலத்தில் SSLC +2 தேர்வுகள் வியாழக்கிழமை முதல் தொடங்குகிறது. மார்ச் 30 வரை தேர்வுகள் நடைபெறும். மே மாதம் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும். மாவட்டத்தில் 10,765 மாணவ மாணவிகள் தேர்வுகள் எழுதுகின்றனர். மாநிலத்தில் 2026 மார்ச்சில் நடத்த இருந்த SSLC, ஹையர் செகண்டரி, வொகேஷனல் ஹையர் செகண்டரி தேர்வுகளுக்கான அனைத்து தயாரெடுப்புகளும் நிறைவு பெற்றதாக பொதுக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. மாநிலத்தில் SSLC +2 பொதுத் தேர்வுகள் வியாழக்கிழமை தொடங்கும். தேர்வுகள் 30ஆம் தேதி வரை நடத்தப்படும். 3031 தேர்வு மையங்களில் இருந்து 4,17,497 மாணவ மாணவிகள் கேரளத்தில் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதுகின்றனர். கல்ஃப் நாடுகளில் 633 மாணவ மாணவிகளும், லட்சத்தீவில் 386 பேரும் தேர்வுக்காக விண்ணப்பித்துள்ளனர். கேள்வித்தாள்கள் மாவட்ட கல்வி அலுவலகங்களுக்கு கொண்டு சேர்க்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் தேர்வுக்காக நியமிக்கப்பட்டுள்ளனர். ஏப்ரல் 7 முதல் 28ஆம் தேதி வரை 72 முகாம்களில் வினாத்தாள்கள் திருத்தும் பணிகள் நடத்தப்படும். மே 3ஆம் வாரத்திற்குள் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும். SSLC தேர்வுகள் மார்ச் இறுதி வரை நடைபெறும். ഹയർ സെക്കൻഡറി, വൊക്കേഷണൽ ഹയർ സെക്കൻഡറി, ഹൈസ്കൂൾ എക്സാമുകൾ 5ആം തീയതി മുതൽ സ്റ്റാർട്ട് ചെയ്യുകയാണ്. ഹയർ സെക്കൻഡറി എക്സാമുകൾ 28ആം തീയതി വരെയും ഹൈസ്കൂളിലെ SSLC എക്സാം 30ആം തീയതി വരെയുമാണ് നടത്തപ്പെടുന്നത്. കുട്ടികൾക്ക് വേണ്ടിയുള്ള റിവിഷൻ ക്ലാസ്സുകളെല്ലാം കംപ്ലീറ്റായി. മോഡൽ എക്സാം അടക്കമുള്ള കാര്യങ്ങൾ, അത് കഴിഞ്ഞിട്ടുള്ള ഇമ്പ്രൂവ്മെൻറ്റിന് വേണ്ടിയുള്ള കൂടുതൽ കോച്ചിങ്ങുകൾ എല്ലാം നിലവിൽ നൽകി കഴിഞ്ഞു. ഇനി SDP സ്കൂളിനെ സംബന്ധിച്ചിടത്തോളം നമ്മുടെ കുട്ടികൾക്ക് വേണ്ടി എക്സാം ഫിയർ അകറ്റുന്നതിന് വേണ്ടിയുള്ള സ്പെഷ്യൽ കോച്ചിങ് ക്ലാസ്സുകളും അതിൻ്റെ ഒട്ടനവധി ക്യാമ്പുകളും ഒക്കെ നമ്മൾ ഇതുവരെ നടത്തി കഴിഞ്ഞു. അതിന് കരിയർ ഗൈഡൻസിൻ്റെ നേതൃത്വത്തിലാണ് ഈ കാര്യങ്ങളെല്ലാം നടന്നു വരുന്നത്. നമ്മളെ കുട്ടികളെല്ലാം ഇപ്പോൾ എക്സാമിന് വേണ്ടിയുള്ള എല്ലാ തയ്യാറെടുപ്പും നടത്തി അതിൻ്റെ ഒരു ഫൈനൽ ഒരുക്കത്തിലാണ് ഇപ്പോൾ നടന്നു വരുന്നത്. കുട്ടികൾക്ക് എല്ലാവിധ വിജയാശംസകളും നേരുകയാണ്. +2 தேர்வுகள் 28ஆம் தேதி நிறைவு பெறும். 4,11,025 மாணவர்கள் ஹையர் செகண்டரி முதல் வருடமும், 4,52,437 பேர் 2ஆம் வருட தேர்வும் எழுதுகின்றனர். மே 22ஆம் தேதி ஹையர் செகண்டரி தேர்வுகளுக்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும். நியூஸ் டெஸ்க், மீடியா நெட்.